அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் வி பவரேஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, உன் கடமை வெற்றி அடையும் வரை போராடுவது, அதன் பின் அதை தக்க வைப்பது உன் திறமை. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? போராடிக்கிட்டே இருக்கணும். அது நம்மளுடைய கடமை, வெற்றி அடைவது. ஓகேவா? சரி, பாருங்க. இன்னைக்கு வந்து டே 19 போறோம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் தான் பார்க்குறோம். 25 கொஸ்டின் அட்டன் பண்றதா நம்மளுடைய எய்ம் இல்லையா? சரி, இன்னைக்கு சீரீஸ் வந்து 181 to 190 சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கண்டினியூஸ் தான் பார்க்க போறோம். சரியா? ப்ராப்ளம்குள்ள போலாமா? ஓகே, 181 என்ன சொல்றாங்க பாருங்க. which among the following is the simple interest? கொடுத்திருக்கிறதுல எது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? ஓகேவா? for the principal amount, அவங்க principal amount கொடுத்துட்டாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு எது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் for 1 இயருக்கு at a 10% இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா? 1 இயர் 10% இன்ட்ரெஸ்ட்னாலே இதுல 10% கண்டுபிடிக்கிறது தான் இருக்கும். அப்ப இதுல 10%னாலே உங்களுக்கு 100 தான் ஆன்சர். இருந்தாலும் நம்ம போட்டு பார்க்கலாம் இல்லையா? சரி, இப்ப பாருங்க, இந்த 181க்கு நமக்கு ஃபார்முலா என்னது? இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா? பி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 10,000. அடுத்தது என்னது? சரி, 1000 rupees. நெக்ஸ்ட் n கொடுத்துட்டாங்க 1 இயர். r கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் 10. ஓகேவா? இப்போ ஃபார்முலால i தான் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப i ஈக்குவல் டு என்னது? PNR by 100. ஸோ Pங்கிறது 1000 rupees into n-ங்கிறது 1, r-ங்கிறது 10 by 100. ஓகேவா? அப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம், இங்க ஒரு 0 பண்ணிட்டோம், ரிமைனிங் என்னது? 100. இதுதான் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாமா? 182. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல என்ன கேக்குறாங்கன்னு 182. which among the following rate of the interest yield as interest 200 for the principal 2000 for 1 year? ஓகேவா? அதே மாதிரி क्वेश्चन தான். என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 182ல பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 2000. ஓகேவா? n கொடுத்துட்டாங்க 1 இயருக்கு. அடுத்து என்ன கேக்குறாங்க? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? என்னது? i-ங்கிறது 200, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. r தான் இப்போ நம்மள கேக்குறாங்க இல்லையா? which among the following is the rate of interest? அப்ப rate of interest தான் நம்மள क्वेश्चन கேக்குறாங்க. இதுல எது rate of interest வரும்? நான் 2000க்கு 200 ரூபாய் வட்டி கட்டினா 1 இயருக்கு. அப்ப பாருங்க, அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இல்லையா? அப்ப இதுக்கு என்னது? 10% தானே வரும். புரியுதா? அதே क्वेश्चन தான் மாத்தி இங்க கேட்டிருக்காங்க, நம்பர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர் 10% தான் இல்லையா? சரி, நம்ம போட்டு பார்க்கலாமா? i equal to PNR by 100. Pங்கிறது என்னது? 2000 into n வந்து 1, r தான் நம்ம கண்டுபிடிக்கணும், by 100. i யோட வேல்யூ 200. ஓகேவா? சரி, இந்த 2 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2க்கு 2 னா 1 வந்துருமா? அப்ப என்ன? 10 தான் இருக்கு இல்லையா? அடுத்தது r-ங்கிறது அப்ப r into 1 வந்து r, இந்த சைடு 10. அப்ப r-ங்கிறது என்னது? உங்களுக்கு 10%. ஓகேவா? எங்களுக்கு இதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா என்னன்னு? இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமா நீங்க ஈஸியாவே போடலாம். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 183. Stephen invested 10,000 in a saving bank account that earned 2% of simple interest. Find the interest earned after 4 years. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க? ஸ்டீஃபன் என்ன பண்றாங்க? 10,000 வந்து அக்கவுண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது? 2% கிடைக்குது. அப்ப ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப்டர் 4 இயர்ஸ். அப்ப 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஸ்டீஃபன் என்ன பண்றாரு? பேங்க் அக்கவுண்ட்ல, சேவிங் அக்கவுண்ட்ல போயிட்டு என்ன பண்றாரு? இன்வெஸ்ட் பண்றாரு 10,000க்கு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே எவ்வளவு? 2% கிடைக்குது. அப்பனா அவர் எவ்வளவு earn பண்ணிருக்காரு ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம்? அதான் क्वेश्चन. இப்போ பாருங்க, என்னென்ன கொடுத்திருக்காங்க? இன்வெஸ்ட் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு? 10,000. அடுத்தது ரேட் கொடுத்தாச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னது? 2% தான் அவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் n கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்க, ஃபார்முலா ஈக்குவல் டு PNR by 100, Pங்கிறது 10,000 இன்ட்டு Nங்கிறது 4, Rங்கிறது 2 by 100. ஓகேவா? அப்போ 0 0 கேன்சல் ஆயிமா? 4 2s are 8 8 into 100 800. அப்போ இன்ட்ரெஸ்ட் அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 800 இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் அவருக்கு. ஓகேவா? புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோன்னு? அவர் அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2% கிடைச்சிருக்கு. 4 வருஷத்துக்கு 800 ரூபாய். நம்ம பேங்க்ல போட்டு எடுத்தா 2% தான் கொடுக்குறோம். ஆனா நம்ம கடன் வாங்கினா மட்டும் 10% 15% இருக்கு. சரி, நெக்ஸ்ட் 184 பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? ரியா bought 15,000 from a bank to buy a car. ஒரு கார் வாங்குறாங்க பேங்க்ல இருந்து. ஓகேவா? எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க? 15,000. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பாருங்க, நம்ம வாங்கினால இன்ட்ரெஸ்ட் அதிகமா போடும். 10% இன்ட்ரெஸ்ட். if she paid 9,000 as a interest மட்டுமே அவங்க 9,000 கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ, find the time, எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? புரிஞ்சுச்சா? என்ன பண்றாங்க? 15,000 வந்து பேங்க்ல இருந்து அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, கார் வாங்குறதுக்காக அமௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுல வந்து எவ்வளோ வட்டி மட்டும் சொல்லியிருக்காங்க, 10% ரேட் போட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கறது 9,000 வந்து மொத்தமா கொடுக்குறாங்க. அப்பனா டைம் எவ்வளோ டைம் ஆயிருக்கும் அந்த 9,000 வட்டி ஆகிறதுக்கு அப்படின்னு தான் கொஸ்டின். ஓகேவா? அவங்க வாங்கின அமௌண்ட் என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் 15,000. ஓகேவா? அடுத்தது அவங்களோட ரேட் வந்து 10%. ஓகேவா? அடுத்தது அவங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க? 9,000 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்திருக்குன்னா அப்ப எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் 9,000 இன்ட்ரெஸ்ட் ரேட் வரதுக்கு அப்படிங்கறத क्वेश्चन இல்லையா? சரி, அப்புறம் ஃபார்முலாக்குள்ள போலாமா? ஈக்குவல் டு PNR by 100. ஐங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க அவங்களே 9,000 இல்லையா? ஈக்குவல் டு Nங்கிறது Pங்கிறது 15,000, N தான் நம்ம கேக்குறாங்க, Rங்கிறது 10 by 100. ஓகேவா? அப்ப இதுல 10 கேன்சல் பண்ணிடலாம், இதுல ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப N மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? பாருங்க, இதுலயும் இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப Nங்கிறது என்னது? 90 by 15 by N. ஓகேவா? சரி, இப்போ இத 5 ஆல அடிக்கலாமா? 5 ஆல அடிச்சா 3 5s are 15. இது அடிக்கும்போது 1 5s are 5, ரிமைனிங் 4, அப்ப 40 வருமா? 8 5s are 40. இப்போ இத அடிச்சா 6 3s are 18. அப்ப n உடைய வேல்யூ என்னது? 6. அப்போ வந்து எவ்வளவு ஆயிருக்கும்? அவங்க 15,000 கடன் பேங்க்ல இருந்து வாங்கி இருக்காங்கன்னா வட்டி மட்டும் 9,000 கொடுத்திருக்காங்க 10% ரேட்ல. அப்படினா உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்? 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் 15,000க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கும்? 9 ஆயிருக்கும். எப்போ? 6 வருஷத்துக்கு அப்புறம். சரியா? 6 வருஷத்துல. அப்ப ஆன்சர் என்னது? 6 இயர்ஸ். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க, 185ல என்ன கொடுத்திருக்காங்க? In how much time will the simple interest on 3,000 at 8% per annum be the same as the simple interest 4,000 at 12% per annum for 4 years? ஓகேவா? இப்போ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? ஓகேவா? how much time, அப்ப n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எதுக்கு அப்படினா will the simple interest on எதோட simple interest 3,000க்கு simple interest on at 8% ரேட்ல இருக்குது. எப்படி இருக்கும்னா be the same as the simple interest on 4,000. அப்ப என்ன சொல்றாங்க? 3,000க்கு simple interest கண்டுபிடிக்கிறீங்க 8%க்கு. அந்த simple interest எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்கன்னா simple interest on 4,000க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறீங்களா? அதாவது இங்க 3,000 இருக்கு, இங்க 4,000 இருக்கு. இதோட simple interestக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அத 4,000 ஓட simple interestம் 3,000 ஓட simple interestம்
ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. 8% ரேட்டு அதுக்கு, இதுக்கு 4000க்கு 12% ரேட்டு 4 இயர்ஸ். அப்படி இருந்ததுன்னா 3000 வந்து எப்போ அந்த 4000க்கு ஈக்குவலா இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3000க்கு நீங்க கால்குலேட் பண்றதும் 4000க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதும் எந்த வருஷத்துல ஈக்குவலா வரும், அதுதான் क्वेश्चन. ஓகேவா? அப்ப n தான் கேக்குறாங்க. எந்த வருஷத்துல ஈக்குவலா ரெண்டுத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் எனக்கு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு எந்த இயர் போட்டா, அதாவது இதுக்கு எத்தனை வருஷம், நான் 3000க்கு எத்தனை வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கும்போது 4000 நான் 3000க்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னொருத்தவன் 4000க்கு கட்டிட்டு இருக்கான். ஓகேவா? அவனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நான் எத்தனை வருஷம் கட்டினா அவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலா கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறதா கொஸ்டின். சரியா? இப்போ பாருங்க, கொஸ்டின்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 பேருக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், 2 பேருக்கு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு, 2 பேருக்கு ரேட் இருக்கு. சரியா? இப்போ பாருங்க, நம்ம மொத்த டேட்டாவும் எதுக்கு கொடுத்து, இதுக்கு தான் n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு? பிரின்சிபல் அமௌண்ட் 3000 இருக்கிறதுக்கு. அப்போ P1 வச்சுக்கிறீங்களா, பர்சன் 1 பர்சன் 2 வச்சுக்கலாமா? அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3000 பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது R1 8 கொடுத்துட்டான். அடுத்தது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்டே அவங்க கொடுக்கல, அதுக்கு n தான் கேட்குறாங்க இல்லையா? n1 னா என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன க்ளூ? இவன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறானோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் 4 வருஷத்துல கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், n தான் அவன் கேட்டிருக்கிறது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியல, தெரிஞ்சாதான் ஃபார்முலாக்குள்ளே போக முடியும். அப்போ இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கான், அதுல இருந்து நம்ம இப்போ இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் அதுக்கான வேல்யூ கிடைச்சிடும். பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட் இதுக்கு என்ன கொடுத்துருக்கான், இது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கு. இப்போ P பாருங்க, P2க்கு என்னது 4000, R2ங்கிறது 12, N2ங்கிறது 4. இப்போ நீங்கள் I2 கண்டுபிடிச்சா போதும். இந்த I2வும் I1ம் சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, அப்போ I2ங்கிறது என்னது, நம்ம ஃபார்முலாவில் PNR ரெண்டுமே 2 இல்லையா? பை, அதாவது PNRங்கிறது P2 N2 R2 100. இதோடைய வேல்யூ என்னது, P2ங்கிறது 4000 இல்லையா? அப்போ 4000 இன்ட்டு N2ங்கிறது 4, R2ங்கிறது 12 பை 100. I2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இது 2 0 கேன்சல் ஆயிட்டு இங்கே 40 இருக்கு இல்லையா? சரி, இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், இது ஃபர்ஸ்ட் 16 வருமா, 160 இன்ட்டு 12, அதான் உங்களுடைய I2 இல்லையா? அப்போ I2 என்ன கிடைக்கும், இப்போ 12ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 160 0, 6 2 12 பேலன்ஸ் 1 வருமா, அப்புறம் 2 3, அப்போ 1 பண்ணும்போது 0 6 1, அப்போ என்ன கிடைக்கும் 1920வா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1920 கிடைச்சிருக்கு. சரியா? சரி, இப்போ இதை வச்சு அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க சேம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ I1ங்கிறது என்னது, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ I1ங்கிறது இதான் நம்மளுடைய I1. ஓகேவா? அவங்க தான் சொல்லியிருக்காங்க சேம் அஸ். ஓகேவா? அப்போ I1 கிடைச்சிருச்சு. இப்போ N1 கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா? இதே ஃபார்முலாக்குள்ள வந்துருவோமா? இப்போ பாருங்க, I1ங்கிறது என்னது 1920 கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். I1 இங்கெல்லாம் P1 N1 R1, n தான் நம்ம கேக்குறாங்க, N1 இல்லையா? சரி, I1 உடைய வேல்யூ என்னது 1920. This is equal to P1 உடைய வேல்யூ 3000 into N1ங்கிறது அதான் நம்ம கண்டுபிடிக்கணும், R1ங்கிறது 8 by 100. இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? பாருங்க, 1920 divided by 30 into 8 equal to N1. ஓகேவா? அப்போ
இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணாலே போதும், ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இல்லையா. இது 2ஆல் பண்ணலாமா, 2ஆல் பண்ணால் 4 2s are 8. இங்கே இதை 2ஆல் பண்ணும்போது 9 2s are 18. பேலன்ஸ் 1, 6 2s are 12. மறுபடியும் இதை 2ஆலே பண்ணலாமா, 2ஆல் பண்ணால் 2 2s are, இங்கே வந்து 4 2s are 8, பேலன்ஸ் 1, 8 2s are, மறுபடியும் என்ன பண்ணலாம், 2ஆலே பண்ணிக்கலாம். அப்போ 2 4 24 கிடைச்சிருக்கு. இப்போ 3ஆல் பண்ணும்போது 24 என்ன கிடைக்கும், 8 3s are 24. அப்போ n1 உடைய வேல்யூ என்னது உங்களுக்கு 8. புரிஞ்சுச்சு, என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் இது கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அப்போ n1ங்கிறது உங்களுக்கு என்னது 8. அப்போ இந்த 3000 நான் பே பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, 8 வருஷம் நான் பே பண்ணிட்டு இருந்தா அந்த 4 வருஷத்துக்கு ஒருத்தவன் 4000 கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அவனோட இன்ட்ரெஸ்ட்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டும் சேமா வரும். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. புரிஞ்சுச்சா இது. பாருங்க என்ன கேக்குறாங்க, in a simple interest a sum of money amount. sum of money amountனா என்னது, a ன்னு அர்த்தம். அப்ப a கொடுத்திருக்காங்க, டோட்டல் அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அதான் a. ஓகேவா. அப்ப a கொடுத்திருக்காங்க, sum of amount in a 2 years and 6800 in 3 years. 2 yearsக்கு வந்து 6200 ஆயிருக்கு, 3 yearsக்கு 6800 ஆயிருக்கு. Find the principal and rate of interest ரெண்டுமே கேக்குறாங்க. ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஏங்கிறது 6200 ரூபாய், எவ்வளோ 2 வருஷத்துக்கு. அது வந்து அதே அமௌண்ட் எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு, 6800 ரூபாய் ஆயிருக்கு 3 வருஷத்துக்கு. அது ஏ அமௌண்ட்டே தான். ஓகேவா. புரிஞ்சிச்சா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, find the principal and rate of interest. principal amount rate of interest கேக்குறாங்க. நமக்கு ஐயே கொடுக்கல இல்லையா, ஐ கொடுக்கிறதுக்கு பதிலா தான் இந்த க்ளூ கொடுத்திருக்காங்க. அப்ப ஐங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் மொத்தமா ஒரு அமௌண்ட் போய் நான் கொடுத்திருக்கேன்னா 1200 ரூபாய் வந்து 2 வருஷத்துல கொடுத்திருக்கேன். அப்ப 3 வருஷத்துல 1800 ரூபாய் கொடுத்திருக்கேன். அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் சேமா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் மாறும். ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இன்னொரு வருஷத்துக்கு அதே இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஒரு வருஷம் அடுத்த வருஷமும் அந்த இன்ட்ரெஸ்ட் சேம் இன்ட்ரெஸ்ட் தானே இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதானே. நான் 300 ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி கட்டுறேன் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு நான் வட்டி கட்டுறனாலும் அதே 300 ரூபாய் தான் கொடுப்போம். ஆனால் 2 வருஷத்துக்கா பார்க்கும்போது இங்கே ஒரு 300 இங்கே ஒரு 300 600 ரூபாயா ஆயிருக்கும். புரிஞ்சிச்சா. நான் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 300 ரூபாய் வந்து வட்டி கொடுக்குறேன் அப்படின்னா 2வது வருஷத்துக்கும் 300 ரூபாய் தான் வட்டி மட்டும் நான் கட்டும் போது மொத்தமா நான் எவ்வளவு வட்டி கட்டியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 ரூபாய் 2 வருஷத்துக்கு. ஓகேவா. 2 வருஷத்துக்கும் 600 ரூபாய் வட்டி கட்டியிருக்கேன். ஆனா 2வது வருஷமும் 300 தான், ஃபர்ஸ்ட் வருஷமும் 300 தான். மொத்தமா பார்க்கும்போது எனக்கு 600 ரூபாய் நான் வட்டியா கொடுத்துருக்கேன்னு வருது. புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு. 2வது வருஷமும் 300 தான். நீ 10 வருஷம் கட்டினாலும் 10வது வருஷத்துக்கும் 300 ரூபாய் தான் கட்டுவேன். ஆனா மொத்தமா உனக்கு பார்க்கும்போது நிறைய வந்திருக்கும். அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரியா. அப்ப பாருங்க, நான் 2 வருஷத்துல அந்த அமௌண்ட் 6200 ரூபாயா கொடுத்துருக்கேன், 3 வருஷத்துல 6800 ரூபாயா இருக்கு. ஓகேவா. அப்ப என்ன இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே போயிருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே ஆட் ஆகிட்டே போவோம் இல்லையா. அப்போ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 6800. இன்ட்ரெஸ்ட் நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம்னா 1800 மைனஸ் 1200 பண்ணா போதுமா. இது 3வது வருஷம் கட்டினது, 2வது வருஷம் கட்டினது, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் வந்திருக்கும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே ஆட் ஆயிருக்கும். அப்போ இதோட நீ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 6 600 ரூபாய். அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னது 600 ரூபாய் தான். 2வது வருஷத்துக்கு 1200 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா 3வது வருஷத்துக்கு 600 ரூபாய் ஆட் ஆகிட்டு 1800 ரூபாய் வரும். அப்போ 4வது வருஷத்துக்கு என்ன வரும், மறுபடியும் ஒரு 600 ஆட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வரும், 7200 ரூபாய் வரும். புரிஞ்சுச்சா. 5வது வருஷத்துக்கு மறுபடியும் ஒரு 600 ஆட் ஆகும். ஆனால் மொத்தம் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வரேன்னு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நான் 3 வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக கொடுத்துருக்கேன், 2 வருஷத்துக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சப்ராக்ட் பண்ணாலே எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னது, எனக்கு 600 தான் உன்னோட இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போய் நமக்கு என்ன கேட்குறாங்க, பிரின்சிபலும் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தானே கேட்குறாங்க.
அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? எனக்கு I equal to PNR by 100. சரி, இப்போ பாருங்க, நான் வந்து 6000 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா முதல்ல பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா பாருங்க, இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியும் 600, பி எனக்கு தெரியாது, n வந்து என்னது 1 இயருக்கு அப்படிங்கிறதுனால நான் 1 வச்சுக்கலாம். r தான் நம்ம கண்டுபிடிக்கணும் 100. ஓகேவா? r கண்டுபிடிக்கணும், p கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அப்போ p கண்டுபிடிச்சிட்டு வரணும் தானே. இப்போ p எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் 600 ரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா இருக்கும் பாருங்க. ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா பாருங்க உங்களுக்கு? 2 வருஷத்துக்கு இது கொடுத்துருக்கேன், 3 வருஷத்துக்கு 1800 ரூபாய் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் 600 ரூபாய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ முதல் வருஷத்துக்கு எவ்வளவு பண்ணிருப்பேன்? இது செகண்ட் இயருக்கு, இது தேர்ட் இயருக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் எவ்வளவு கொடுத்துருப்பேன்? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். கரெக்டா இங்கே இருக்கு க்ளூ எல்லாம். அப்ப என்னது மொத்த அமௌண்ட் இது இல்லையா? அப்ப அதுல இருந்து ஜஸ்ட் 600 ரூபாய் சப்ராக்ட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு என்ன தந்துரும்? ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கேன்னு தெரியும். ஏன்னா செகண்ட் வருஷத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கேன் இல்லையா? மொத்த அமௌண்ட்டா 6200 ரூபாய் வந்திருக்கு இல்லையா? அப்ப நான் சப்ராக்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு வரும் பாருங்க. 6200 ரூபாய் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு. இது வந்து ரெண்டாவது வருஷத்துக்கு. அப்ப எவ்வளவு நீங்க எடுத்துக்கணும்? 600 ரூபாய் சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா செகண்ட் வருஷத்தோட இன்ட்ரெஸ்டும் சேர்ந்து தான் இதுல இருக்கு. புரிஞ்சுச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம்னா நீங்க ஜஸ்ட் 600 ரூபாய் சப்ராக்ட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் வருஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ? 0 0 இங்க என்ன வரும்? 6 5 5600 ரூபாய் ஃபர்ஸ்ட் வருஷம் உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டா இருந்திருக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னா கிடைக்கணும். அப்போ டோட்டல் அமௌண்ட் தெரியும், ஐயும் தெரியும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? P equal to எனக்கு டோட்டல் அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கழிச்சிட்டா போதும், பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிரும் இல்லையா? அப்போ 5600ல இருந்து 600 சப்ராக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5000 ரூபாய் கிடைச்சிரும். அப்போ உங்களுடைய Pங்கிறது என்னது? 5000. புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோன்னு? அவங்க 2 வருஷத்துக்கு ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3வது வருஷத்துக்கு ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் வருஷத்துக்கு ஏ என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். முதல் வருஷத்துக்கு ஏன்னா இதுல இருந்து 600 ரூபாய் குறைக்கணும் இல்லையா? இதை விட 4வது வருஷம்னா 600 ரூபாய் ஆட் பண்ணணும், முதல் வருஷம்னா அந்த 600 ரூபாய் கம்மி பண்ணணும், அவ்வளவுதானே? அப்போ முதல் வருஷத்துக்கு நான் 6200 ரூபாய் கம்மி பண்ணேன் அப்படின்னா 5600 ரூபாய் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு உன்னுடைய ஏ. சரியா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா இருந்திருக்கும்? இது வட்டியோட தானே இருக்கு. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்ங்கிறது 600 ரூபாய் கிடைச்சிட்டா 5000, அதுதான் உங்க பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ 5000 தான் உங்க ஐ, சரி பி. ஓகேவா? ஐ வந்து 600, பிங்கிறது 5000. ஓகேவா? அப்போ 5000 தான் உங்களுடைய ஆன்சர். இதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? இங்க வாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கணும்னா என்னது? ஜஸ்ட் ஃபார்முலா இப்ப அப்ளை பண்ணிக்கலாமா? I equal to PNR by 100. P ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5000 ரூபாய். அண்ட் ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு தான் அவங்க கேக்குறாங்க இல்லையா? அப்போ n equal to 1, r தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 100 இன்ட்ரெஸ்ட் ரேட்ங்கிறது எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 600 ரூபாய். அப்ப இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? இந்த ஒரு 0வும் கேன்சல் ஆயிடுமா? 5 இங்க கொண்டு வந்துடலாமா? 60 by 5 equal to உங்களுடைய r. ஓகேவா? சரி, இப்போ இது டிவைட் பண்ணா 1 பேலன்ஸ் 10, so 12. r equal to உங்களுடைய 12% தான் r. 5000 12%. புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோன்னு? ஐ அவங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல ஐ வந்து ஈக்குவல் பண்ணி இன்னொருத்தவனோட அமௌண்ட் நம்மளுடைய அமௌண்ட் கம்பேர் பண்ணி ஐ கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த ப்ராப்ளத்துல எப்படி இருந்துச்சு? ஐ இது சம்மர் ட்விஸ்ட்ல 2வது வருஷத்துக்கு 3வது வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்துட்டா டோட்டல் அமௌண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வருஷம் கண்டுபிடிச்சிட்டு அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ரேட் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுச்சா? சரி, இது பாருங்க 187. The value of the machine depreciate at 10% per year. ஓகேவா? ஒரு மிஷினோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா வந்து தேய்மானம் அடைஞ்சுக்கிட்டே வருது. எவ்வளோ? 10% வந்து தேய்மானம் அடையுது per இயருக்கு.
அப்போ முதல் வருஷம் ஒரு 10% தேய்மானம் அடையுது, அடுத்த வருஷம் ஒரு 10% தேய்மானம் அடையுது. ஓகேவா? இந்த மாதிரி 10% தேய்மானம் அடைஞ்சுக்கிட்டே வருது ஒவ்வொரு வருஷத்துக்கும். இஃப் த பிரசன்ட் வேல்யூ, இப்போ கரண்டா பிரசன்ட் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க அந்த மிஷினுக்கு 1,62,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டான், அதான் கரண்ட் வேல்யூ இல்லையா, 1,62,000 இல்லையா, கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கேட்டாங்க, வாட் இஸ் த ஒர்த் ஆஃப் த மிஷின் ஃபார் 2 years. 2 yearsக்கு அந்த மிஷினுடைய ஒர்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுச்சா? ப்ரெசென்ட்டுக்கு வந்து 1,62,000 இருக்கு, ஒரு வருஷத்துக்கும் 10% தேய்மானம் அடையுது. அப்போ முதல் வருஷத்துக்கு எவ்வளோ தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் தானே ரெண்டாவது வருஷத்துக்கு எவ்வளோ வந்து தேய்மானம் அடையுதுன்னு நம்ம பார்க்க முடியும். சரி, அப்போ முதல் வருஷத்துக்கு எவ்வளோ தேய்மானம் அடையுதுங்கிறத பார்க்கலாமா? இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, இது எவ்வளோ தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுத்துட்டாங்க இல்லையா, 10%ங்கிறது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஈக்குவல் டு PNR by 100. ஐயா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபல் அமௌண்ட்டு அவன் கொடுத்துட்டான் 1,62,000, ஒரு இயருக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால n வந்து 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு வருஷத்துக்கு முதல் வருஷத்துக்கு எவ்வளோ தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம் 1. 6ங்கிறது இல்லை, 10% ஆயிருக்கு 100. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 16,200 ரூபாய். ஓகேவா? அப்போ ஒரு வருஷம் உங்க மிஷின் தேய்மானம் அடைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 14,200 ரூபாய் லாஸ் ஆகுது. ஓகேவா? ஏன்னா உங்களோட மிஷின் தேய்மானம் அடைஞ்சிச்சுல, அப்போ ஒரு டிப்ரிஷியேட்டும் தேய்மானம் தான் அடைஞ்சிருக்கு, அப்போ உங்களுக்கு கம்மியாயிருக்கு அமௌண்ட். எவ்வளோ? 16,200 ரூபாய் கம்மியாயிருக்கு உங்களுடைய முதல்ல இருந்து. அப்போ உங்களுடைய முதல் அமௌண்ட்ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணிருக்கலாமா? அப்போ உங்க பிரின்சிபல்ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 16,200. 1,62,000 இருந்து நான் 16,000 வந்து சப்ராக்ட் பண்றேன். அப்பதானே எனக்கு வந்து இப்போ கரண்ட் வேல்யூ என்னன்னு தெரியும். இது மிஷினோடைய வந்து மிஷின் இப்போ கரண்டா இருக்கிறது 1,62,000. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு தேய்மானம் இருக்கு. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மிஷினுடைய ஒர்த் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவங்க கேட்டிருக்கிறது 2 வருஷத்துக்கு, நம்ம இப்பதான் முதல் வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ முதல் வருஷத்துக்கு, ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட் சேஞ்ச் ஆகுது. புரியுதா? நம்ம ஏன் டைரக்டா n வந்து 2 போட்டு பண்ணலன்னா அடுத்த வருஷத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தேய்மானம், ஒரு வருஷத்துக்கே 10% தேய்மானம் ஆகுது. அப்ப அடுத்த வருஷத்துக்கு இன்னும் ஒரு 10% தேய்மானம் ஆகும் இல்லையா? அப்போ ஒண்ணு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப முதல் வருஷத்துக்கு எவ்வளவு தேய்மானம் அடைஞ்சிருக்கு? 16,200 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய அந்த மிஷினோட ஒர்த் என்னன்னு தான் கேட்க போறேன். சரி, இப்போ பாருங்க, இது வந்து என்னது 0வா? 8, இங்க 11ங்கனால 5, இங்க 5 4 1. அப்போ எவ்வளவு இருக்கு? 1,45,800 வந்து 1 இயரோடைய ஒர்த். ஓகேவா? ஆஃப்டர் 1 இயருக்கு. ஓகேவா? ஆஃப்டர் 1 இயருக்கு இதுதான் வந்து உங்களுடைய மிஷினோடைய ஒர்த் 1,45,800. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதே ப்ராசஸை அடுத்த வருஷத்துக்கு கொண்டுட்டு போகணும். ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? 2 இயர்க்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்த வருஷம் இன்னும் 10% தேய்மானம் ஆகணும். அப்போ இதானே உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட். 1 இயருக்கு அப்புறம் இதானே உங்க பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ அது போட்டு தான் நீங்க செக் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி பண்ணலாமா? இப்போ பாருங்க, 1,45,800 அதுதான் உங்களுடைய நவ் ஒர்த் அமௌண்ட். ஓகேவா? சரி, மீதி எல்லாம் 1 10 100 எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அடுத்த 1 இயருக்கு 1 இயர் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ n வந்து 1 தான் அங்கேயும். 10, இப்போ இங்க ஒரு 0 போயிடும், இங்க ஒரு 0 போயிடுமா? அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? ஐங்கிறது உங்களுக்கு 14,580. ஓகேவா? இதுதான் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு தேய்மானம் அடைஞ்சிருக்கு? 14,508 ரூபாய் 80 ரூபாய் வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கு அடுத்த வருஷம். அப்போ கரண்ட் ஒர்த் என்ன இருக்கும்? ஒர்த் தானே கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ?
1,45,800 இருந்து நான் என்ன பண்ணணும் 14,580 ரூபாவை கம்மி பண்ணாதான் எனக்கு இப்போ கரண்டா எவ்வளோ இந்த மிஷின் வந்திருக்குன்னு தெரியும் இல்லையா. சரி, அப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 0. இது வந்து 2. இது என்ன வரும் 7ல இருந்து 5 போச்சுன்னா 2வா, இங்க 5ல இருந்து 1 3 1. அப்போ கரண்ட் ஒர்த் வேல்யூ என்னது 1,31,220 ரூபீஸா குறைஞ்சிருக்கும். ஆன்சர் எங்க இருக்கு சியா? புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது? ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு இதான் முதல் அமௌண்ட். இப்போ நான் கரண்டா இருக்கிறது இது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 10% தேய்மானம் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா தானே அதுல இருந்து சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ மொத்த அமௌண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு எவ்வளோ தேய்மானம் அடைஞ்சிருக்குங்கிறத சப்ராக்ட் பண்ணிட்டு மீதி வர அமௌண்ட் தான் அடுத்த 1 இயர் அடுத்த வருஷத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டா இருக்கும். அப்போ ஒரு இது வந்து இப்போ நீ வாங்கினா இதுதான் காசு, அடுத்த வருஷத்துக்கு தேய்மானம் அடைஞ்சிட்டே போகுதுன்னா அப்போ அடுத்த வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் கம்மியா இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இந்த 1,45,800. நீங்க அடுத்த வருஷம் போய் வாங்கினீங்கன்னா இந்த காஸ்ட் தான் இருக்கும். அப்புறம் 10% கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் இதான் காஸ்ட் இருக்கும். ஏன்னா தேய்மானத்தை நம்ம பண்ணிக்கிறோம் குறைஞ்சிக்கிட்டே இது கூட சப்ராக்ட் பண்ணிட்டே வருவோம் இல்லையா. சரி, இப்போ அடுத்து 188 பார்க்கலாமா? இதுல என்ன கேட்டிருக்காங்க, இன் வாட் டைம் the principal amount thrice at a rate of 20%. ஓகேவா? அப்ப என்ன சொல்லிருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் வாட் டைம் எந்த டைம்ல எந்த வருஷத்துல வந்து பிரின்சிபல் அமௌண்ட் thrice டைம் அதாவது 3 டைம் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான். 20% இன்ட்ரெஸ்ட்ல நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா எந்த அமௌண்ட் ஆனாலும் இருக்கட்டும், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, நீ 1000 வாங்கினாலும் சரி, 10 ரூபா 20 ரூபா இல்லை 1 லட்சம் எவ்வளோ வாங்கினாலும் 20% ரேட்டுக்கு எப்போ அது 3 மடங்கா ஆகும், பிரின்சிபல் அமௌண்ட் எப்போ த்ரைஸ் ஆகும், எப்போ வந்து 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எப்போ த்ரைஸ் டைம்ஸ் அதாவது த்ரைஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ 2 times of PNR by 100. புரியுதான்னு பாருங்க, கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா இப்போ நான் வந்து ஒரு வருஷத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட் நான் வந்து 100 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட். எப்போ இது வந்து த்ரைஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? த்ரைஸ்னா இதை 3ஆல மல்டிபிள் பண்றதா, அப்போ என்னது 300. உன்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் 100 rupees எப்போ த்ரைஸ் ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருந்தா யோசிச்சு பாருங்க, எப்போ வந்து த்ரைஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்னவா இருக்கணும்? 200 இருந்தா தானே இன்ட்ரெஸ்ட் ரேட் 200 இருந்தா தானே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 300 கிடைக்கும். புரிஞ்சுச்சா என்ன சொல்றானே? இப்போ வந்து உனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 100 எப்போ த்ரைஸ் ஆகும்? 300 இருக்கும்போது 100 வந்து பிரின்சிபல் அமௌண்ட் நீ கொடுத்தது ஸ்டாண்டர்ட், அது அப்படியே தான் இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அது அப்படியே தான் இருக்கு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்ந்துருந்தா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு அப்படியே 3 டைமா இருந்திருக்கும் நான் மொத்தமாக கொடுக்குற அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ நான் 200 ரூபாய் போய் நான் ஆல்ரெடி 100 ரூபாய் வாங்கியிருக்கேன், எப்போ வந்து நான் 300 ரூபாயா கொடுப்பேன். அதான் எப்போ 3 டைம்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? எப்போ 3 டைம் ஆயிருக்கும்? 200 ரூபாய் வட்டி வந்துருச்சு, 200 ரூபாய் வட்டி மட்டுமே வந்திருக்கு அப்படின்னா தானே எனக்கு வந்து அது 300 ரூபாயா மாறும். இந்த 100 நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, எவ்வளோ வட்டி வந்தா இது 3 டைமா மாறும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ வட்டி 200 ரூபாய் வந்தா தானே இது 300 ரூபாயா மாறும். புரிஞ்சுச்சா? அப்போ 3 டைம்ஸ் ஆயிடும். அப்போ வட்டி என்ன இருக்கணும்? இதை 200 மல்டிபிள் பண்றது தான் அந்த அமௌண்ட், அதுதான் இங்க பண்ணிருக்கோம். புரிஞ்சுச்சா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு எப்போ வந்து 3 டைம்ஸ் வரும், த்ரைஸா வரும் அப்படின்னா அவனுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது 2 டைம்ஸ் வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருந்தாதான் இதை போய் மறுபடியும் நீங்க பி கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு த்ரைஸ் வரும். புரிஞ்சுச்சா? அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பி வந்து 100 ரூபீஸா இருக்கு, எப்போ வந்து இது 300 ரூபாயா மாறும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து இதோட 2 டைம்ஸா இருக்கும் போது தான் ஆட் பண்ணும்போது எனக்கு 300 கிடைக்கும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன், P = 2 times of interest rate.
இதுதான் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்ட் 3 டைம்ஸ் ஆகணும்னா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2 டைம்ஸ் ஆயிருக்கணும். 2 டைம்ஸ் ஆயிருந்தா தான் ஆட் பண்ணும்போது பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் இந்த 2 டைம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு 3 டைம்ஸ் வந்துடும். புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு? சரி, அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 2 டைம்ஸா இருந்தா தான் ஆட் பண்ணும்போது எனக்கு 300 வருது. புரிஞ்சுச்சா? சரி, அவ்வளோதான். இது வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ப்ராப்ளம் போட்டுடலாம். ஓகேவா? இது இப்போ என்னது, இந்த ப்ரீங்கிறது இந்த உனக்கு இன்ட்ரெஸ்டே 2 டைம்ஸ் வந்திருக்கு இல்லையா? அப்போனா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு த்ரைஸ் வந்துடும். சரி, இப்போ பாருங்க, இந்த பிபி கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே 1 இருக்கு, 2 இன்ட்டு இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணால் 50யா? அப்போ என்ஆர் பை 50. ஆர் கொடுத்துட்டாங்க 20% பை 50. இப்போ போயிடுமா? இது இந்த பக்கம் வந்துருமா? n தானே உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ என்னது 5/2 தான் உங்களுடைய n. இங்கெல்லாம் மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களா? சரி, மிக்சர் ஃப்ராக்ஷனில் மாற்றினா 2 2 சார் 4, பேலன்ஸ் 1 2. அப்போ என்னங்கிறது என்னது 2 1/2. புரிஞ்சுச்சா? இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுட்டாலே போதும், இந்த ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுலாம். பாருங்க, 2 ஸ்டெப் தான். ஆனால் ஃபார்முலா வந்து என்ன பண்ணணும், எப்படி வந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும். 3 டைம்ஸ் ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் இங்கே வந்து 4 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட்டு எப்போ 4 அமௌண்ட்டாக வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. 4 டைம்ஸாக வந்து சேம் பண்ணால் எப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 4 டைம்ஸ்க்கு வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 டைம்ஸ் கேட்டால் 6 டைம்ஸ். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? என்ன ரிமைனிங் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க, ரொம்ப ஈஸி. அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே இது ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அந்த கான்செப்ட் புரியறதுக்காகவே எழுதியிருக்கோம். பாருங்க, இஃப் த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் டபுள்டு, எப்படி அது போன டைம் ப்ரைஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் டபுள் டைம் ஆயிருக்கு அப்படின்னு ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்படின்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ இப்போ நம்ம ஃபார்முலா என்ன எழுதணும், P = PNR by 100. இங்க எதால மல்டிபிள் பண்ணணும்ங்கறத கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு டைம் எடுத்து சொல்லுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே திங்க் பண்ணிட்டு ஆன்சர் வரும்போது ப்ளே பண்ணி பார்க்கணும். சரியா? சரி, என்ன வந்திருக்கும், டபுள் த அமௌண்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கணும், சேம் த பிரின்சிபல் அமௌண்ட்டா இருக்கணும். அப்பதான் எனக்கு டபுள் ஆகும். இப்ப பாருங்க, எனக்கு 200 பிரின்சிபல் அமௌண்ட். இது எப்ப டபுள் ஆகும்னு கேக்குறாங்க. டபுள்ங்கிறது என்னது, 400 தானே டபுள் ஆகிறது. அப்போ இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்தா உங்களுக்கு வந்து இங்க டபுள் தான் அமௌண்ட் வரும். இன்ட்ரெஸ்ட்டும் 200 இருந்தா தானே இது ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா 200 + 200 உங்களுக்கு 400 வரும். புரியுதா? அப்ப டபுள் 100 ஆயிருக்கணும்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டா இருந்தா தான் நான் கொடுக்கும்போது எப்படி டபுள் த அமௌண்ட்டா கொடுக்க முடியும். சரியா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் டு உங்களோட என்னது இன்ட்ரெஸ்ட் ரேட். இது இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவே இருந்தா தான் டபுள் த அமௌண்ட்டா ஆகும். த்ரைஸ்னா இங்க 2 டைம்ஸ் இருக்கணும். 3னா 4னா இங்க 3 இருக்கணும். அந்த மாதிரி. புரிஞ்சுச்சா? சரி, இப்போ பாருங்க, PP கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 1 = என்னங்கிறது என்னது, ஆஃப்டர் 4 இயர்ஸ்னு சொல்லிட்டான். அப்போ என்னங்கிறது 4. R தான் நம்மள கேட்குறாங்க பை 100. அப்போ இதை 4 டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 2s are 8, பேலன்ஸ் 2, 5 2s are 20. அப்போ 1/25. R தான் கேட்குறாங்க. அப்போ 25 அந்த பக்கம் போயிடலாமா? அப்போ R = 25. அவ்வளோதான் அவங்க ஆன்சர். புரிஞ்சுச்சா? அப்போ Rங்கிறது என்னது 25. சரி, அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அதுவும் சேம் இதே மாதிரி ப்ராப்ளம் தான். if the principal amount is doubled அப்படினா என்ன அர்த்தம், இதான ஃபார்முலா. அப்ப principal amount டபுள்னா P = PNR by 100. அதான் ஃபார்முலா இதுக்கும். இங்க என்ன கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டாங்க. in certain year find the year. அங்க வந்து இயர் கொடுத்துட்டு ரேட் கேட்டிருக்காங்க, இங்க ரேட் கொடுத்துட்டு இயர் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். டபுள் த அமௌண்ட்னாலே உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேம்னு தான் அர்த்தம். புரிஞ்சுச்சா? அப்பதான் டபுள் ஆகும். சரி, இப்போ பாருங்க, P அடிச்சுட்டா இங்க நம்ம 1
n தான் என்னன்னு கேட்குறாங்க, ஆனால் ஆர் கொடுத்துட்டாங்க பை 100. இது அடிக்கும்போது 5. அப்போ இங்கே 1/5 தான் இருக்குது. 5 அந்த பக்கம் போயிடுமா? அப்போ 5 ஈக்குவல் டு உங்களுக்கு n. அப்போ என்னங்கிறது என்னது 5. அப்போ 5 வருஷம் ஆகும் பிரின்சிபல் அமௌண்ட்டு டபுள் அமௌண்ட்டாக மாறுறதுக்கு. புரிஞ்சுச்சா? இந்த கிளாஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஷின்ஸை எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டைம் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கணும். நல்லா வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஷினை படிங்க. ஒரு 10 தடவை 15 தடவை படிங்க. அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி போடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்களே திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஐடியா ஜெனரேட் ஆகும். நீங்கள் திங்க் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எப்படி இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்தது, நமக்கு போட தெரியலையே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் உங்களுக்கு ஐடியா ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் எடுத்தோடனே இந்த வீடியோஸ் ஆன்சர் பார்க்காம ஸ்டாப் பண்ணிட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எப்படி போடலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது ஸ்டெப்ஸை பார்த்துக்கோங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, தேங்க்யூ.